இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பண்ண போகிறோம். பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு வாங்கி நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு அப்புறம் அதை ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு வேக வைக்கணும். நல்லா கொதித்து வேகணும். நல்லா அரை வெக்காடு நல்லா பாதியை நல்லா வேகணும். பார்த்திங்களா, நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து பாதி அளவு நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை வடித்து அதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வானலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி அதில் இந்த உருளைக்கிழங்கு தண்ணி வடித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து அதுக்குள்ளே போடுறோம். எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணி விடணும். இந்த எண்ணெயிலேயே அந்த இதில் தண்ணியும் இருந்துச்சுன்னா அது நல்லா ட்ரை ஆகிரும். அதுக்காக இந்த வெறும் வானலியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அந்த எண்ணெயிலேயே இந்த வெறும் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு, கொஞ்சம் பூண்டு ஒரு 4 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கணும். அதை உள்ளே போடணும். இப்போ கிளறி விடும்போது இந்த எண்ணெய் அந்த பூண்டு வறுத்தது எல்லாம் சேர்த்து ஸ்மெல்லு சூப்பராக வரும். இதோட ஒரு 10 கருவேப்பிலையும் போட்டுக்கணும். ஸ்மெல்லே செமையாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கோட அந்த பூண்டு கருவேப்பிலை சேர்ந்து அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்படி கிண்டி விட்டுட்டு இருக்கும்போது நம்ம இந்த மசாலா சேர்த்துக்கிறோம். இது என்ன மசாலான்னா மகாராஜா சிக்கன் 65 மசாலா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடியும் ஒரு 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடியிலேயே காரமும் இருக்குங்க, அதே நேரத்தில் கலரும் இருக்கும், அதே நேரத்தில் உப்பும் இருக்கும். நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலா பொடியிலேயே உப்பு இருக்கும். இது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல நான் கம்மியாக எண்ணெய் ஊற்றுனதுனால இதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விடணும். ஏற்கனவே இதை வேக வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஆனாலும் அந்த மசாலாவும் உருளைக்கிழங்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை நல்லா கிளறணுன்னா நல்லா மசாலாவும் அதுவும் நல்லா கிளறி நல்லா சுருண்டு வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு தாங்க சாப்பிட போகிறோம். பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ்க்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.